எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. குட் மார்னிங் எவ்ரிவன். கடந்த வகுப்புல தியானத்தினுடைய அவசியம் என்ன, மனதினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப எளிமையா மீண்டும் புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெட்டை மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டி, அதை இழுத்துட்டு போகக்கூடிய 2 மாடுகள். இதை நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அதுல ஒரு மாட்டுக்கு எங்க போகணும், எப்போ போகணும், எந்த வழியா போகணும் எல்லாமே தெரியும். ஆனா அந்த மாட்டுக்கு வண்டியை இழுக்கிற அளவுக்கு பலம் கிடையாது. வழிகாட்டுறதுக்கான மாடு தான் அது. இன்னொரு மாட்டுக்கு வண்டியை இழுக்கிற அளவுக்கு பலம் இருக்குது. ஆனா எங்க போகணும், எப்படி போகணும், எந்த வழியா போகணும், எவ்வளவு வேகத்துல போகணும் இதெல்லாம் தெரியாது. நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும். அங்க ஒண்ணு பார்க்கும், அந்த பக்கமா போகும். அது போக வேண்டிய இடம் இந்த பக்கமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தன்மையில ஒரு மாடு. இப்ப இந்த 2 மாடுகளுமே ஒண்ணுக்கொண்ணு இணக்கத்தோட, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தா தான் இந்த வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்துல போய் சேரும். புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்போ வண்டியை இழுக்கிற அளவுக்கு பலம் உள்ள மாடு, வழி தெரிஞ்ச மாடு சொல்றத கேட்டுதானே நடந்துக்கணும். வழி தெரிஞ்ச மாடு முழுக்க முழுக்க வண்டியை இழுக்கக்கூடிய பலம் உள்ள மாட்டு கூட தான் இருந்து ஆகணும். வழியே இல்லை, 2 மாடும் பிரியவே முடியாது. நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற, நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு இந்த வழி தெரிஞ்ச மாடு போக முடியாது. சரி. ஸோ இதுதான் நம்ம மனசோடைய நிலைமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒப்பீட்டுக்காக சொன்னேன். நம்ம மனசுக்கு 2 தன்மைகள் இருக்குது. 2 மனசு கிடையாது, 2 தன்மைகள் உள்ள ஒரே மனசு. ஒரு காயினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. அப்போ மனம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாமே தெரியும். எது சரி எது தப்பு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சாதான் எது தப்பு எது சரின்னு தெரிய முடியும். அதனால இந்த மனம் ஒண்ணுல எல்லாமே இருக்குது. மனம் ஒண்ணுக்கு உடல் மேல அதிகாரம் கிடையாது. மனம் ஒண்ணுக்கு உடல் மேல அதிகாரம் இருந்துட்டா நம்ம எல்லாருமே நல்லவங்களா தானே இருப்போம். அப்போ இந்த வாழ்க்கை படைக்கப்பட்டதுக்கான நோக்கமே இல்லாம போயிடும். மனம் 2க்கு உடல் மேல அதிகாரம் இருக்குது. ஆனா நன்மை தீமை தெரியாது. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா, தெரிஞ்ச ஒருத்தரை நான் கூட வச்சுக்கணும், அவ்வளவுதான். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொரு தெரியும், அவர் கூட வச்சுக்கணும். அவர் சொல்றதை கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி நடந்துக்க வேண்டியது. அந்த மாதிரி நம்முடைய மனதின் இணக்கம் என்பது, நம்முடைய மனதின் ஆரோக்கியம் என்பது என்னன்னா, மனதின் சமநிலைத்தன்மை தான். மனதின் சமநிலைத்தன்மை என்பது நம்முடைய உள்ளத்தின் வழிகாட்டல்களின்படி நம்முடைய உலக மனம், அதாவது மனம் 2 என்று சொல்லப்படக்கூடிய உடலின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய மனம், உடலுக்கு செயல்கள் செய்வதற்கு கட்டளை கொடுக்க தகுதியுள்ள மனம், அந்த உள்ளத்தின் வழிகாட்டல்களை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கேட்டு நடந்துக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சுகமா இருக்கும். எந்த அளவுக்கு கேட்காம நடக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சுகவீனமா இருக்கும். சோ இதுதான் பிரச்சனை. பிரச்சனையினுடைய மூலமே இதுதான். ஏன்னா இங்க பிரச்சனை மனிதர்களுக்கு தான். மனிதர்களாலதான் மற்றவங்களுக்கு பிரச்சனை. அதனால பிரச்சனை அப்படிங்கிறதே இதுதான். மனம் என்ற அந்த தன்மையில் இருக்கக்கூடிய சமநிலையற்ற தன்மைதான் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு மூலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவக்கூடிய எந்த ஒரு வழிமுறையுமே டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மெடிடேஷனுக்கு டாப் ப்ரையாரிட்டி நம்ம மென்டலி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால மெடிடேஷன் ஜேர்னியில் இருக்க முடியும். இல்லாட்டி இந்த மெடிடேஷனை பத்தி கேட்டுட்டு போகக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் நம்மளும் ஒருத்தரா இருந்துருவோம். மெடிடேஷனுக்கு நம்ம தேவையே கிடையாது, நமக்கு தான் மெடிடேஷன் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் மெடிடேஷனை பத்தி தியரிட்டிக்கலா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா,
மெடிடேஷனை ப்ராக்டிக்கலி பண்றதுக்கு இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் தேவை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மெடிடேஷனுங்கிறது ஈஸி, நம்ம அப்படியே கண்ண மூடி உட்காந்துக்கலாம். அப்படி உட்கார முடியாது. அப்படியே உட்கார்ந்தாலும் ரொம்ப நாளே உட்கார முடியாது. அதனால நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை ஆழமா இதயபூர்வமா நம்ம விளங்கிக்கணும். இப்பதான் நம்மளால மெடிடேஷன் ஜேர்னில தொடர்ச்சியாக இருக்க முடியும். இது அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நுட்பமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். விபாசனாவோட கல்ச்சர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. இது என்ன கதைனா, ஒருத்தன் கடவுள்கிட்ட போனானா பேசுறதுக்காக. கடவுள் அவனுக்கு 2 கூடை கொடுத்தாராம். 2 கூடைகள் கொடுத்தாங்க. அந்த 2 கூடையுமே அவன் என்ன பண்ணிக்கிட்டானா, ஒரு கம்பு மாதிரி வச்சு கட்டிக்கிட்டானாம். அந்த கம்போட ஒரு கார்னர்ல ஒரு கூடை தொங்க விடுற மாதிரியும், இன்னொரு கார்னர் இன்னொரு கூடையை தொங்க விட்டு. அது 2 கூடை எதுக்காக அப்படின்னா, அவன் செய்யற தவறுகள்லாம் ஒரு சீட்ல எழுதி ஒரு கூடையில போட்டுக்கணும். மற்றவங்க செய்யற தவறுகளை எல்லாம் எழுதி இன்னொரு கூடையில போட்டுக்கணும். ஏன்னா எல்லாருமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். இப்ப இந்த மனிதன் என்ன பண்ணா, அந்த கூடைகளை வாங்கி, கம்பு வாங்கி, கயிறை வாங்கி கட்டி தோல்ல வச்சுக்கிட்டான். அதுல மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஒரு கூடையில போடுறான் இல்லையா, அத அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டான். அவன் செய்யற தவறுகள் செய்யக்கூடிய கூடைகளை பின்னாடி வச்சுக்கிட்டான். அது அவனுக்கு தெரியறது இல்லை. எதுக்காக இந்த கதை சொல்லுவாங்கன்னா, மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய தவறுகள் தெரிவதில்லை, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் உடனே தெரிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றதுக்காக. எதுக்காக இந்த கதையை விபாசனால சொல்லுவாங்கன்னா, இந்த மனம் 2 இருக்கு இல்லையா, இந்த மனம் 2ல தான் எல்லா டேட்டாவுமே பதிவாகுது. இந்த மனம் 2 தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். ஏன்னா மனம் 2 தான் அடாவடித்தனம் பண்ணுது. மனம் 1 அடாவடித்தனம் பண்ணல. ஆனா இந்த மனம் 2க்கு நம்ம தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ன்றதே தெரிய மாட்டேங்குது. அதனால மனம் 2 என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ள போய் ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கான எந்த வேலையுமே செய்யாது. வெளியில போய் செய்யறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, அதை மாத்துங்க, இங்க இருந்து அங்க போயிருவோம். இப்படியே தான் இந்த மனம் 2 ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா பிரச்சனையே மனம் 2க்குள்ளதான் இருக்குதே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓ, இந்த விபாசனா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது எந்த அடிப்படையில மற்ற மெடிடேஷன்ஸ்ல இருந்து வேறுபட்டதாக இருக்கிறது என்றால், விபாசனா மெடிடேஷனுடைய ஒட்டுமொத்த முழுமையான நோக்கமே மனம் 2ஐ தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது என்பதுதான். ஏன்னா அங்கதான் சொல்யூஷன் எடுக்க முடியும். பிரச்சனைக்கு காரணமே அவர் தான். அங்கதான் சொல்யூஷன் எடுக்க முடியும். பிரச்சனைக்கு காரணமான ஒருத்தர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார், நான் தான் பிரச்சனைக்கு காரணம். அது மனிதனுடைய இயல்பு. என்னைக்குமே மனிதன் நான் தான் தப்பு செஞ்சேன்றதை இயல்பா ஒத்துக்க மாட்டான். ஆழமான புரிதல் இருந்தால் ஒழிய அவன் தன்னை எந்த ஒரு பிரச்சனைக்கும் குற்றம் சொல்ல மாட்டான். இப்போ விபாசனாவுடைய தியரி முழுக்க முழுக்கவே அந்த மனம் 2 எதையெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக சொல்லுகிறதோ அதையெல்லாம் எடுத்த எடுப்பிலேயே நிராகரிக்குது. மனம் 2 என்ற ஒரு தன்மை நான் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லுகிற போது, அதை உணர்கிற போது விபாசனா வேலை செய்யுது. அதை உணர வைக்கிறது தான் விபாசனாவினுடைய அடிப்படை தியரிகளுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனம் 2ல் என்ன இருக்குது? பதிவுகள் இருக்குது, டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாமே நாம சேர்த்துக்கிட்டது தான், நம்ம புலன்கள் மூலமா நாம சேர்த்துக்கிட்டது. இந்த டேட்டாஸ்ல என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இந்த டேட்டாஸ்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. மெட்டீரியல் விஷயங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் இந்த மனம் 2ல அதிகமா இருக்குது. அதாவது பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் அதிகமா இருக்குது. மறைவான அருள் சார்ந்த விஷயங்களுக்கு, நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய டேட்டா கம்மியா இருக்குது. இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு கோவில் பாப்புலர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போறதுனால மனிதர்களுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட் ஏதாவது கிடைச்சிருக்கும். அதனாலதான் அந்த கோயில் பாப்புலர் ஆகும். இப்ப திருப்பதிக்கே போறாங்க, திருப்பதிக்கே அவ்வளவு கூட்டம் போகுது. ஏன்னா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரி
இந்த சென்னையில வந்து ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில், சிறுவாபுரி. அது அங்க போனா சொந்த வீடு வாங்கலான்னு ஒரு ஒரு கருத்து இருக்கு. அதனால அதுக்கே ஒரு குரூப் போவாங்க, வாரம் வாரம் போவோம். தப்பு சொல்லல. அதான் மனிதர்கள் வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுக்கு அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெனிஃபிட்ஸுக்கான டேட்டாஸ் தான் அவங்க வந்து உள்ள வாங்கிக்கிறாங்க, அல்லது பொழுதுபோக்குக்கான டேட்டாஸை உள்ள வாங்கிக்கிறாங்க, கேளிக்கைகளுக்கான டேட்டாஸை உள்ள வாங்கிக்கிறாங்க. இந்த டேட்டாஸ் பெரும்பான்மையா மனம் ரெண்டுல இருக்குது. இப்போ ஒரு இடத்துல பெரும்பான்மையா யார் இருக்காங்களோ அவங்க தானே ஆதிக்கம் செலுத்துவாங்க, அவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சரியா? அப்போ மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய பதிவுகள் பெரும்பான்மையா மெட்டீரியல் ஓரியன்டா இருக்கிறதுனால ஒரு முரண்பாடு வருது. ஏன்னா மனம் ஒண்ணு மெட்டீரியல் ஓரியன்டா அவங்களை கைட் பண்ணாது, மறைவான நன்மைகளை சார்ந்துதான் உங்களை கைட் பண்ணும். இதுதான் இந்த முரண்பாட்டுக்கு காரணம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இருக்கேன், அல்லது இங்க சார் இருக்காங்க, விஷால் சார் இருக்காங்க. இவர் வந்து மனம் ஒண்ணுன்னு வச்சுப்போம், நான் வந்து மனம் ரெண்டுன்னு வச்சுப்போம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வேலை செய்யறோம். அவர் வந்து என்னை கைட் பண்ணக்கூடியவர், நான் வந்து அவர் சொல்றது கேட்டு வேலை செய்யணும். என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், எப்படினாலும் பரவாயில்ல சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், டூர் போகணும், நல்லா சாப்பிடணும், சுயில இதெல்லாமே எனக்கு ஆசை. ஆனா இந்த விஷால் சார் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து நீ நல்லா சம்பாதிக்கணும், அது ஓகே தான். ஆனா இந்த மெத்தட்ல நீ சம்பாரிச்சேன்னா அது வந்து தர்மத்துக்கு எதிரானது, இறை பொருத்தத்துக்கு எதிரானது, உன் பாடியை டயர்ட் பண்ணும், மென்டலி உன்னை வீக்கன் பண்ணும், அது வந்து ஒரு பியூரான மெத்தட் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா நிறைய சம்பாதிக்கணும். அப்ப அவர் சொல்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கணும், உடல் சோர்வு இல்லாம சம்பாதிக்கணும், மனம் சோர்வு இல்லாம சம்பாதிக்கணும், இறை பொருத்தத்தை சம்பாதிக்கணும்னா நான் எதிர்பார்க்கிற அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, நீ கம்மியா சம்பாரிச்சா கூட அதனால உனக்கு நன்மை உண்டு, நீ நிறைய சம்பாரிச்சு நன்மை எல்லாம் போறதுக்கு கம்மியா சம்பாரிச்சு நன்மைகள் அடைஞ்சிக்கன்னு இவர் என்கிட்ட சொல்றாரு. எனக்கு வந்து ஆரம்பத்துல அது புரியல. என்னங்க நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஊர் உலகம்லாம் எப்படி சம்பாரிச்சு எப்படி இருக்கா இங்க பாருங்க, நன்மையா நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை கேட்காம நான் பாட்டுக்கு போறேன். அப்ப இவர் எப்பயுமே நன்மைகளைத்தான் செய்யறதுக்கு பரிந்துரைக்கிறாரு, அருள்களை, மறைவான அருள்களை பெறுவதற்குத்தான் இவர் வழிகாட்டுறாரு. மெட்டீரியலான விஷயங்களுக்கு அவர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. இதுதான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே. ஆனா அவர் சொல்றத கேட்டா மட்டும்தான் எனக்கு நன்மை, அவர் சொல்றத கேட்காத வரைக்கும் எனக்கு நன்மை கிடையாது. இதுதாங்க பிரச்சனை. இதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ரைட் மெத்தட் எதுங்கிறத நம்ம தேடி அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து தேவை அருள்கள், நன்மைகள், இறைவனுடைய பொருத்தத்திலான வாழ்க்கை, இதுதான் நமக்கு தேவை. ஆனா நாம மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் அடிப்படையில செயல்படுறதுனால நம்ம வந்து நிறைய மனம் ஒன்னோட வந்து முரண்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, மனசுல இருக்கக்கூடிய இந்த இம்பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் பிரச்சனை, இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். இது நீங்க நினைக்கிற மாதிரி சரி பண்ண முடியாது. ஒரு கன்சிஸ்டன்டான ஃபோக்கஸ்டான ஒரு ஒர்க் இருந்தா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா பிரச்சனைக்குரிய ஆளே நாம எதை நம்பி வேலை செய்யறோமோ அவர் தான் பிரச்சனைக்குரிய ஆளே. ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, ஒரு பெரிய குற்றவாளி ஒரு கேஸை கண்டுபிடிக்கணும், அவர் தான் குற்றவாளியே அப்படிங்கும்போது அவர் எப்படி அந்த கேஸை நடத்துவாரு? புரியுதுங்களா? பட் ஸ்டில் நம்ம அதை பண்ணணும். அதை பண்றதுக்கான நுட்பம் தான் இந்த விபாசனா. இதுதான் விபாசனாவோட பியூட்டி. எல்லாருமே கேட்பாங்க, விபாசனா மெடிடேஷன்னா என்னங்க அர்த்தம்? மெடிடேஷனுக்கு என்ன அர்த்தமோ அதே தான் விபாசனாக்கான அர்த்தம். மெடிடேஷனுடைய இன்னொரு மொழி வார்த்தை தான் விபாசனா. ஸோ விபாசனா மெடிடேஷன் ஒன்றும் கிடையாது. விபாசனா இட் செல்ஃப் இஸ் அ மெடிடேஷன், த மீனிங் ஆஃப் மெடிடேஷன். சரியா? ஸோ விபாசனா அப்படின்னா கவனம், உள்நோக்கிய கவனம். உள்நோக்கிய கவனம் அப்படிங்கிறது இங்க முக்கியமான வார்த்தை. உள்ள என்ன இருக்குதுன்னா மனசு இருக்குது. அதுவும் பெரும்பான்மையான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனம் ரெண்டு உள்நிலையில் இருக்குது, அதோட மையம் உள்ளதான் இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும் தானே. அதனாலதான் நம்ம வந்து தியானத்தினுடைய தொடக்கமாக கண்களை மூடி அமர்ந்திருப்பதற்கு நாம் சொல்லுகின்றோம். ஆனா இந்த மனம் ரெண்டு கண்ணை மூடி உட்கார்றதுக்கே உங்களை அனுமதிக்காது.
எதுக்கு நீ இப்ப கண்ண மூடி உட்கார்ற? என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட வேலை கிடக்குது, நீ கண்ணு மூடி உட்கார்றியா அப்படின்னு கேட்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு நுட்பமான ஒரு தியரியை புரிஞ்சுக்கணும். மனசுக்கு வந்து ஒரு அடாவடித்தனம் இருக்குது, மனம் ரெண்டுக்கு. பாடிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது, பாடிக்குன்னு ஒரு இயல்பு தன்மை இருக்குது, பாடியினுடைய இயற்கை அறிவு என்று ஒன்று இருக்கிறது. இப்ப நான் இருக்கேன், நான் வந்து இன்னொருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னொருத்தன் கூப்பிட்டு சொல்றான், டேய் அவன் சொல்றதெல்லாம் கேட்காதடா, அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால உனக்கு தான் பிரச்சனை, கொஞ்சம் யோசிச்சு பாடுறான்னு என்கிட்ட சொல்றாங்க. நானு அம்மா இல்ல, அவன் இப்படிலாம் செய்யறானு, எனக்கு தானே பிரச்சனை. கண்டதை சாப்பிட சொல்றான், நானும் சாப்பிட்றேன், அதனால நான் தான் பிரச்சனையை அனுபவிக்கிறேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை, கட்டி எனக்கு தான் வருது, சூடு என்னையை தான் தாக்குது, வலி எனக்கு தான் வருது, எல்லாமே. அப்போ அவர் என்ன அட்வைஸ் பண்றாரு, நீ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாரு, அவன் சொல்றத இனிமேல் கேட்காது, எல்லாத்துக்கும் நீ தலையாட்டாது, அவன் சொல்றது நல்லதா இருந்தா மட்டும் நீ கேட்டுக்க அப்படின்னு எனக்கு இன்னொருத்தர் அட்வைஸ். அவர் என்னுடைய நலம் விரும்பியா இருக்கிறாருங்கும் போது அவர் சொல்றதுக்கு அதனால நான் கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உள்ளம், மனம் ஒண்ணுக்கு பாடி மேல அதிகாரம் கிடையாது, ஆனா அட்வைஸ் பண்ண முடியும். மனம் ரெண்டு சொல்றதை நீ எல்லாத்துக்கும் தலையாட்டாத, கொஞ்சம் நீ கவனமா இரு, நீ உன் சைட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, அப்பதான் அவனும் திருந்துவான், உனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது பாடி வந்து என்ன நினைக்குதுன்னா அந்த கண்ணை மூடுது. பாடியை பொறுத்த வரைக்கும் பாடிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா புற சூழல் வந்து பாடிக்கு ஒரு சப்போர்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் உங்களை ஒரு 15 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்கார சொல்றேன் அப்படின்னா, வீடியோ ஆன் பண்ணவங்கலாம் உறுதியா கண்ணை மூடி உட்காருவாங்க. இப்ப அதே நேரடி வகுப்பு நடக்குது, நான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன்னா கண்டிப்பா கண்ணை மூடி உட்காந்துருவாங்க. வீடியோ ஆஃப் பண்ணிருக்கவங்கலாம் கண்ணை மூடி உட்காரலாம், உட்காராம கூட இருக்கலாம், டக்குன்னு கண்ணை திறந்து. இப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், சூழல்கள், புற சூழல் உடலை உள்நோக்கி திருப்பும், கண்ணை மூடி உட்கார வைக்கும். ஏன்னா நம்மளை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கண்ணை மூடி உட்காந்து ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் உட்கார வச்சிரும். யாருமே பார்க்கலாம கண்ணை திறந்துருவீங்க நீங்க. அப்போ இந்த இடத்துல நாம புற சூழலை வந்து தியானத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். பாடி வந்து மனம் ரெண்டுடைய எல்லா கட்டளைகளுக்குமே தலையாட்டாம இருக்கிறதுக்கு புற சூழலை பயன்படுத்தி, அதனாலதான் தியானத்துக்கு சூழல் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு குரு முன்னாடி போய் உட்காரணும், ஒரு டீச்சர் முன்னாடி போய் உட்காரணும், அப்பதான் நம்மளால கண்ண மூடி உட்கார முடியும். ஆன்லைன்ல நம்ம கத்துக்கிறோம் கன்வீனியன்ஸ்க்காக, எல்லாரும் வேற வேற ஊர்ல இருக்கிறீங்க, வேற வேற நாடுகள்ல இருக்கிறீங்க. அப்போ கேமரா ஓபன் பண்ணி உட்காரும் போது ஓகே, நம்மளை வந்து டீச்சர் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ஸோ நம்ம வந்து கண்ண மூடி உட்காரணுன்ற ஒரு, அப்ப சூழல் உங்க பாடிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா அமையுது, அதை நீங்க எடுத்துக்கணும். அதனாலதான் வந்து நம்ம சூழல்களை நோக்கி ஓடணும்னு சொல்லுவாங்க. சூழல்களுக்கு ஒரு பவர் இருக்குது, ஏன்னா சூழல்கள் அப்படிங்கிறது வந்து உயிர்கூறுகளுடைய தொகுப்பு தான். இப்போ கோவிலுக்கு போறோம், ஒரு புனிதமான இடத்துக்கு போறோம், அங்க போகும்போது அந்த சூழல்ல நம்ம சில விஷயங்களை செய்ய மாட்டோம், சில ஒழுங்குகளை நாம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். அதனால அங்கெல்லாம் போறது நல்லதுதான். இப்ப நிறைய பேரு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து என்னன்னா கண்ண மூடி உட்கார முடியாது அதனால எங்கேயாவது போயிடும், போனா அவனால கண்டிப்பா உட்கார முடியும். உட்காந்து 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 பழகி 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 இந்த மனம் ரெண்டுடைய அடாவடித்தனம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு இயல்பா எங்க வேணாலும் கண்ண மூடி உட்காரக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு வந்தது. இது எல்லாருடைய அனுபவம். அப்ப இந்த மனம் ரெண்டுடைய அடாவடித்தனம் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதைத்தான் நம்ம வந்து அடக்கி ஒடுக்கணும். மனம் ரெண்டு நமக்கு எதிரி கிடையாது, அது நம்முடைய செல்ல குழந்தை. ஒரு கண்டிப்பை அதன் மீது நாம் செலுத்த வேண்டும். அதை எதிரியா பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும், அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்னஸ் ஆயிடும். ஸ்பிரிச்சுவல் மேட்னஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து விபாசனா மெடிடேஷன்ல சாத்தியமே கிடையாது. ஏன்னா விபாசனா மெடிடேஷன் ரொம்ப கவனமா ஸ்பிரிச்சுவல் மேட்னஸ் ஏற்படாம பார்த்துக்கும். ஆனா மற்ற ஆன்மீக வழிமுறைகள்ல ஸ்பிரிச்சுவல் மேட்னஸ் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்தையே விட்டுட்டு ஃபுல்லா நான் தியானம் பண்ண போறேன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி மனம் ஒண்ணு என்னைக்குமே அனுமதிக்காது. நீ வந்து உலகத்தை விட்டுட்டு போகக்கூடாது, நீ உலகத்துல நிக்கணும். நீ வந்து நான் செஞ்சா தப்பு தான் செய்வேன், இல்லாட்டி எந்த செயலும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் மேட்னஸ். விபாசனா will not allow for that. நீ தப்பு செஞ்சிட்டு இருக்க, நல்லது செய்யணும், ஆனா செய்யணும்.
செய்யாம போகிறதுக்கு இங்க உன்னை விட மாட்டோம். இதுதான் விபாசனாவோட பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜ், இதனுடைய முக்கியத்துவம். சரியா? அப்போ மனம் ரெண்டு ஒரு செல்ல குழந்தை, அதன் மீது நாம் கண்டிப்பை தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. சரி, இப்போ இதுதான் பேசிக் தியரி. இப்போ கண்ணை மூடி உட்காரணும், சூழல்களை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் ரெண்டுல இருக்கக்கூடியது டேட்டாஸ் தானே. அப்போ நீங்க எப்போ ஒரு மெடிடேஷனை கத்துக்கிறீங்க, அது விபாசனா மாதிரியான ஒரு ஹை கிரேடட் டீச்சிங்கை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் இரண்டில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள், கெட்ட பதிவுகள் நம்ம எதை லேபிள் பண்றோம்னா, எந்த பதிவு எல்லாம் மனம் ஒண்ணு சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை பிரீச் பண்ணணும், அதை நம்ம மீறணும், அதன்படி நடக்கக்கூடாதுன்னு தூண்டுதோ சொல்லுதோ அதெல்லாம் கெட்ட பதிவு. இல்ல இவர் சொல்றது கரெக்ட் தான், இவர் சொல்றபடி நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்ற பதிவுகள் எல்லாம் நல்ல பதிவு. அப்போ மனம் ரெண்டு மனம் ஒண்ணு சொல்றதுன்படி நடக்கல அப்படின்னா மனம் ரெண்டுல கெட்ட பதிவுகள் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்பதானே மனம் ரெண்டு அதனுடைய இஷ்டப்படி நடக்குது. இப்போ விபாசனா மெடிடேஷனுடைய அடிப்படை நோக்கம், முதல் கட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை, எந்த பதிவுகள் எல்லாம் மனம் ஒன்றுடைய வழிகாட்டல்களை நிராகரிப்பதற்கு, அதற்கு எதிரானவைகளை செய்வதற்கு உடலுக்கு கட்டளைகள் கொடுக்கிறதோ அந்த பதிவுகளை எல்லாம் நாம் பலம் இழக்க செய்ய வேண்டும். இதுதான் விபாசனாவுடைய நோக்கம், இன்டென்ஷன் இதுதான். அது மனம் ரெண்டுக்கு தான் நல்லது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அந்த மனம் ரெண்டு அதை ரியலைஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்க மெடிடேஷன் வந்து செகண்ட் கியர்ல போயிடும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்றதுதான் கஷ்டம். என்னைக்குமே ஒரு கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது ஆஃப் பண்ணிடுவாங்க புதுசா கத்துக்கிறவங்க. செகண்ட் கியர்ல தேர்ட் கியர்ல ஃபோர்த் கியர் போட கஷ்டமா இருக்காது. ஸோ மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்க செய்யறதுக்கான அடிப்படை படிநிலைகள்ல நிறைய சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சரியா? இப்போ கண்ணை மூடி உட்கார்றது அப்படிங்கிறது வந்து முதல் படி. அடுத்த படி என்ன அப்படின்னா, இந்த மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே அதிகமா வெளிப்படும், உள்ள இருந்து அதிகமா வெளியே வரும். அதுதான் தாட்ஸ். நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், உங்களை கண்ணை திறக்க வைக்கும். நீங்க கண்ணை திறக்கவே முடியல, நீங்க வந்து ஒரு சூழல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு மெடிடேஷன் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கண்ணை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் ரெண்டு என்ன பண்ணு தெரியுமா, பாடியில வந்து நிறைய சென்சேஷன்ஸை உருவாக்கும். இங்க அரிக்கும், அங்க ஏதோ ஊறுற மாதிரி இருக்கும், இங்க அரிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு பண்ணி பாடியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை கம்ஃபர்டபுளா உட்கார விடாது, நிறைய தாட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இந்த தாட்ஸ் வர்றதுல ஒரு நன்மையும் இருக்கின்றது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா, இப்ப நான் கடந்த வகுப்புல சொன்னேன், மனம் ரெண்டு, நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், பிடிச்சிருக்கணும், இதுல ஆர்வம் இருக்கணும். இப்படி ஆர்வம் இல்லைன்னா ஆர்வத்தை வர வச்சு நீங்க கேட்கணும், வேற வழியே கிடையாது. இந்த கண்டென்ட் இப்படிதான் இருக்கும். மனம் ரெண்டுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பிடிக்காம கூட இருக்கலாம், நல்லது. ஏன்னா இது ரைட் கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை அதுதான். அதனால கொஞ்சம் நீங்க ஆர்வத்தை வரவழைத்து கேட்டுக்கொள்ளுங்கள், வேறு வழி கிடையாது. இப்போ மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியது எது என்றால் உடல் தான். ஏன்னா நாம சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கான், இப்ப நம்ம தானே ராஜா அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மனம் ரெண்டு உள்ள கோலோச்சி கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம கண்ணை மூடிட்டோம், உடல் கண்ணை மூடிட்டா செயலற்ற தன்மைக்கு போகுது, எந்த செயலும் செய்யறதுக்கு தகுதியா இல்லை, உட்கார்ந்துதான் இருக்க முடியும். இப்போ மனம் ரெண்டு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கண்ணை திறக்கிறதுக்கு புஷ் பண்ண வைக்கும் பாடியை. கண்ணை மூடிதான் இருக்கணும், ஏன்னா சூழல் அப்படி இருக்குது. பாடியில வந்து நிறைய சென்சேஷன்ஸ் கொடுக்கும், அரிக்கும், ஊறும், காதுக்குள்ள ஏதோ பூச்சி போற மாதிரி இருக்கும், என்னென்னமோ சென்சேஷன்ஸ் வரும். இதையும் நாம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணா அப்படி உட்காந்து அடுத்து தாட்ஸ் எக்கச்சக்கமா கொடுக்கும். இந்த தாட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், இந்த தாட்ஸ் தான் வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன், இப்போ ஒருத்தர் வர்றாரு, சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சார் வாங்க சார், நல்லா இருக்கேன் சார், நீங்க சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு அவர் என் பக்கத்துல உட்காந்துருவார்.
அப்புறம் சார் எப்படி போயிட்டு இருக்கு, ப்ராக்டிஸ் கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார், எல்லாமே கேட்டு நாங்கள் ரெண்டு பேச ஆரம்பிச்சிடும். வாங்க சார் டீ சாப்பிட்டே பேசுவோம். டீலாம் சார் பரவாயில்ல வாங்க சார், ஒரு நாள் குடிச்சா செத்தா போகிறோம், என்னை கூட்டு போயிடுவார். சார் டீ சாப்பிட்டு வாங்க சார், ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து என்னை கூட்டு போயிடுவார். சரியா? இப்போ அதே இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் என்கிட்ட வராரு, சார் குட் மார்னிங் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அவருக்கு எந்த பதிலுமே சொல்லலை, ஜஸ்ட் அவர் சும்மா பாக்குறேன், அவ்வளவுதான். அவர் அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாரு, சார் உங்களை தான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தமா கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், எதுவும் சொல்லல, அப்படியே உட்காந்துருக்காரு, அவர் பாக்குறேன். அடுத்து தேர்ட் அட்டெம்ப்ட் அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஹலோ காது கேக்குதா இல்லையா, நான் தாங்க நேத்து பார்த்துமே, டீ தான் சாப்பிட்டுமே, சினிமாவுக்கு போனோமே, என்னங்க இப்படி இருக்கீங்க சில மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்னமும் சொல்லிக்கடா, நான் உனக்கு எந்த பதிலும் சொல்ல போறது இல்லை, நான் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்து இருந்தேன்னா நாலாவது அட்டெம்ப்ட் அவர் பண்ண மாட்டார். சரியா? போயிடுவார், அவ்வளவுதான். இப்ப அடுத்த நாளும் வர்றாரு, அடுத்த நாளும் ட்ரை பண்றாரு, வணக்கம் சார், நேத்து கூப்பிட்டேன், நீங்க ஏதோ மூட் அவுட்ல இருந்தீங்க போல, பேசவே இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. அப்பயும் நான் அமைதியாவே இருந்தேன்னா அவர் ரெண்டாவது அட்டெம்ப்டே பண்ண மாட்டார், போயிடுவார், இவன் ஏதோ ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாட்ஸ் வரணும், அந்த தாட்ஸுக்கு நாம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ தாட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம நாம இருக்கும்போது அந்த தாட்ஸ் வந்து பலகீனப்பட்டு போகும். அந்த தாட்ஸ் பலகீனப்பட வேண்டும், இதுதான் நோக்கம். நல்ல தாட்ஸ் என்னைக்குமே உங்களை புஷ் பண்ணாது. நல்ல தாட்ஸ் புஷ் பண்ணியிருந்தா நம்ம நேரம் இப்படி இருக்க மாட்டோம். கெட்ட தாட்ஸ் தான் நம்மளை புஷ் பண்ணுது. நல்ல பழக்கங்களை செய்யறதுக்கு நம்மளால கஷ்டமா இருக்குது, கெட்ட பழக்கங்களை ஈஸியா செஞ்சிடறோமா இல்லையா? அதனால நல்ல தாட்ஸ் வந்து நம்மளை அவ்வளோலாம் புஷ் பண்ணாது. அதனால அதை பத்தி இப்போதைக்கு பேசுவேன். ஸோ உங்களுக்கு தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்குன்னா லெட் தம் டிஸ்டர்ப். அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், அப்படியே உட்காருங்க. இப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட பதிவும் பலமிழந்து போக வேண்டும். பலமிழந்து போக வேண்டும் என்றால் அந்த பதிவுக்கு நாம் எந்த பதிலளிப்புகளும் செய்யாமல் இருக்க வேண்டும். we should not respond all the bad thoughts. அவ்வளவுதான். ஆல்ரெடி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மோட்ல இல்லை, ஏன்னா நம்ம கண்ணை மூடி இருக்கிறோம், தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சரி? ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா தாட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுக்கு தான் மெடிடேஷன்ல வந்து நாம அதிட்டானா அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து பயன்படுத்துறோம், விபாசனா மெடிடேஷன். அதிட்டானா அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலை போல எந்த விதமான அசைவையும் உடலை செய்ய விடாம, எந்த விதமான அசைவுக்கும் உடலை உட்படுத்தாம ஒரு சிலை போல அமர்ந்து கண்களை மூடி இருக்கக்கூடிய நிலைதான் அதிட்டான். அதாவது நீங்க மெடிடேஷன்லயே அசையாம தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பட் அசையலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் உங்களுக்குள்ள கொடுக்கப்படாமலேயே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனா அதிட்டானான்னு சொல்லும் போது நீங்க அசையவே கூடாது, கம்ப்ளீட்டா ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்து இருக்கணும், எந்த அசைவும் வெளிப்படுத்தணும். கம்ப்ளீட்டா ஒரு உறுதியான அசைவற்ற சிலை போன்ற நிலையில் உங்களை நிலை நிறுத்தி கண்களை மூடி இருக்கக்கூடிய நிலைதான் விபாசனாவுடைய மெடிடேஷனை பண்றதுக்கான பேசிக் பாஸ்டர், பேசிக்கான உடல் இருக்கை நிலை, இருப்பு நிலை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதிட்டானா என்னங்க, சில மாதிரி இருக்கும், சில அசையுமா அசையாது. மூச்சு விடலாமா சார், விட்டுக்கலாம். எச்சி முழுங்கலாமா சார், விட்டுக்கலாம். இந்த இதயம் துடிக்கிறதெல்லாம் அது உங்க கையிலே இல்லை, அது பாடு ஒரு ஓரமா துடிக்கட்டும். சரியா? அதாவது அத்தியாவசியமான விஷயங்களை நீங்கள் அனுமதித்து விடலாம். ஒரு தும்மல் வருதுங்க, தும்மிக்கலாமா, தாராளமா தும்மிக்கலாம். யூரின் பாஸ் பண்ணணும் ஒரு சென்சேஷன், தாராளமா போயிட்டு வந்து உட்காந்து. ஆனா நீங்க இந்த அரிக்கிறது, தேய்க்கிறது, இந்த மாதிரி எதையுமே பண்ணக்கூடாது. இது போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம வேர்பலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அதிட்டானால கண்ணை மூடி நம்ம உட்காரணும். உட்காரும்போது அஃப்கோர்ஸ் தாட்ஸ் நிறைய வரணும். உங்களால தாட்ஸுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க கண்ணை மூடி இருக்கிறீங்க, அதிட்டானால இருக்கிறீங்க. ஸோ பிசிக்கலி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண போறது இல்லை. மென்டலி ரெஸ்பான்ஸ் பண்ணலாமான்னா பண்ணிக்கோங்க. ஐயோ இந்த தாட் வருதே,
இப்படியான ஒரு தாட் வருது, இது கெட்ட தாட்டாச்சு, நல்ல தாட்டாச்சு, இந்த மாதிரி மென்டலி நீங்க ஆரம்பத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். போக போக அந்த ரெஸ்பான்ஸை நம்ம கட் பண்ணிடுவோம். அது அப்புறமா நான் டீச் பண்றேன். இப்போதைக்கு பிசிக்கலி ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. தாட்ஸ் வருதேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, வரட்டும். முடிஞ்ச வரைக்கும் அந்த தாட்ஸுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம நீங்க இருக்க பழகுங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், அது வரும், வரட்டும். இப்ப ஒருத்தர் வர்றாரு, குட் மார்னிங் சொல்றாரு, யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த மாதிரிதான் இது ஒரு கெட்ட தாட்டு, இது ஒரு நல்ல தாட்டு, வர்றாங்க, போயிடுவாங்க. ஏன்னா தாட்ஸோட இயல்பே ஓடிக்கொண்டே இருப்பதுதான். நீங்களே நினைச்சாலும் ஒரு பர்டிகுலர் தாட்டை நிலைப்படுத்தி அதுலயே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும், வேற தாட் வந்துடும். ஸோ பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான், இதுதான் தாட்ஸோட நேச்சர். அதாவது நாம கெட்ட விஷயங்களை கூட கண்டினியூஸா செய்ய முடியாது, நல்ல விஷயங்களை கண்டினியூஸா செய்ய முடியாது. அதனால தாட்ஸோடைய இந்த பேசிக் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இந்த ஒரு தாட் வருது, இது போயிடும், இந்த ஒரு அடிப்படையில் வேணா அந்த தாட்ஸை பார்த்துக்கோங்க. பிசிக்கலி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண போறது இல்லை, மென்டலி தாட்ஸ் வருதுன்றது கம்ப்ளைண்டா நீங்க சொல்ல போறது இல்லை. ஆனா அந்த தாட்ஸ் எல்லாம் மாறிடும். இந்த தாட்ஸ்க்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம், ஆனா ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ண வேண்டாம். ஐயோ கெட்ட தாட் வந்துருச்சு, வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண வேண்டாம். இது கெட்ட தாட் வந்திருக்குது, கொஞ்ச நேரத்துல போயிடும் அப்படின்னு சும்மா நீங்க இருங்க. நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் நீங்க மைண்ட் வச்சுக்கோ. ஸோ இதுதான் மெடிடேஷனுடைய அடிப்படை. இந்த மைண்ட் டூ என்ன தெரியுமா பண்ணும்? என்னடா இவன் கண்ணையும் திறக்க மாட்டேங்கிறான், அசையவும் மாட்டேங்கிறான், நம்ம தாட்ஸை அதிகமா வெளிப்படுத்தினாலும் பெருசா ஒன்று ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் டூ என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆட்டத்தை கலைச்சி விட்டுரும். ஆட்டத்தை கலைச்சி விட்டுரும். ஆட்டத்தை கலைச்சி விட்டுரும் என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுக்கு தூக்கம் வந்துடும். உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். வரட்டும், வரட்டும். அட்லீஸ்ட் அந்த மனம் ரெண்டுல ஒரு அதிர்வு ஏற்படுது, அது ஒரு பயப்படுது, அதனுடைய அடாவடித்தனம் ஆதிக்க போக்கு சீர்குலைகிறதே, அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மைண்ட் டூ உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்துது. அது நல்லதுதான், ஏற்படுத்துட்டு. சரியா? அதனால நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நீங்க மூச்சை கவனிப்பீங்க. பாடியில வந்து ஏகப்பட்ட சென்சியேஷன்ஸ் அங்கங்க வரும், ரேண்டமா வரும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் வரும். நாலாவது பாத்தீங்கன்னா தூக்கம் வரும். அஞ்சாவது பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். நம்ம தூங்குறோமா, தாட்ஸ் வருதா இல்லையா, மூச்சையும் கவனிக்கலையே, இது மாதிரி ஒரு பிளாங்கா ஒரு பீரியட் வரும். லெட் தம் கம். இன்னொன்னு என்னன்னா, வெளி சூழல்ல இந்த சத்தம் கேட்கும், தூரமா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், அது கேட்கட்டும். ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் நீங்க கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நடக்கும். 6ஐயுமே நீங்க எதிர்பார்த்து தான் உட்காடுறீங்க. எது நடந்தாலும் நீங்க கண்ணை திறக்கக்கூடாது, உடல் அதிட்டான சீர்குலையக்கூடாது, நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்றாங்களே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு சத்தம் கேட்குது, நான் கேட்கிறேன், இங்க உட்காந்துருக்கும். 2 டாஸ்க் தாங்க. கண்ணை திறக்கக்கூடாது, பாடி அசையக்கூடாது. இந்த டாஸ்க்கை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ண, இது என்ன வேணா பண்ணிக்கலாம், பண்ணாமல் இருந்துக்கலாம். இந்த 2 மட்டும் கம்பல்ஷன். கண்ணை திறக்கக்கூடாது, அசையக்கூடாது. ஸோ புரியுதுங்களா? இதுதான் வந்து இன்னும் நம்ம மெடிடேஷன் டீச்சிங்க்கு போல, நம்ம வந்து அதோட ப்ரிப்பரேஷன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், இதை பத்தி நம்ம பேசிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் கண்ணை மூடி அதிட்டானால உட்கார போறோம். ஜஸ்ட் இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே தயாராகிடுங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடணும். அதிட்டானால உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப இறுக்கமா உட்காந்துக்க வேண்டாம், தளர்வா உட்காந்துக்கிட்டா போதும். அதாவது அசையாம இருக்கணும்னு சொல்றேனே தவிர இறுக்கமா இருங்கன்னு சொல்லல. தளர்வா அசையாம இருந்துக்கும். சரியா? ரைட். ஸோ 2 டாஸ்க் தான். கண்ணை மூடி இருக்கணும், அதிட்டானால இருக்கணும். மற்றபடி என்ன வேணா நடக்கட்டும், எதையும் நீங்க பண்ணுங்க, பண்ணாம கூட இருங்க. ரைட்? ஓகே. ஸோ நாம தியானம் தொடங்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் கவுண்ட் டவுன் பண்ணுவேன் 10 to 1. நான் 1 சொல்லி அதிட்டானா தொடங்கலான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சின்சியரா அதிட்டானாவை மெயின்டைன் பண்ணிக்கணும். ரைட்? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
உறுதியான அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். கண்களை மூடி 15 நிமிடங்கள் தியானத்தில் இருக்கு.
கண்களை மூடிய நிலையிலேயே இருங்கள். அதிட்டானாவிலிருந்து உங்களை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்க உடம்ப அசைச்சுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். எப்பவுமே அதிட்டானாலேருந்து ரிலீவ் ஆகிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கண்ணை திறக்கணும். பாடியில் சடன் அப்செட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வழிமுறையை நம்ம கடைபிடிக்கணும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்களே மெதுவாக கண் திறந்துக்கலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். ஸோ இந்த மெடிடேஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து தூக்கம் வந்திருக்கலாம், தாட்ஸ் வந்திருக்கலாம், பாடியில் வந்து சென்சேஷன்ஸ் வந்திருக்கலாம், மூச்சை உங்களை அறியாமலே யாரும் சொல்லாமலே நீங்கள் கவனிச்சிருந்துருக்கலாம். இதெல்லாம் அக உலகினுடைய நிகழ்வுகள். நீங்கள் எப்பெல்லாம் உங்களுடைய அக சூழலுக்குள்ளே போகிறீங்களோ இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். இதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த ஒரு அக நிகழ்வுகளுடைய தன்மைகளில் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். மெடிடேஷனில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எதையுமே மெடிடேஷன் வந்து பூர்த்தி பண்ணாது. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் மெடிடேஷனுடைய அனுபவங்களாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முதல் படி கூட கிடையாது. முதல் படிக்கு முந்தைய படி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு நுட்பம், ஒரு சயின்ஸ். அது மனசை பற்றின ஒரு சயின்ஸ். பட் அதை கற்றுக்கிறதுக்கான அடிப்படை இதுதான். மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஆன்மீகத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். ஆன்மீகம்னா வேற வாழ்க்கை நினச்சிக்க வேண்டாம். லைஃபோட கலர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் ஒரே வாழ்க்கை தான், அதை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல, வேற இன்டென்ஷன்ல, வேற ஒரு நிலைப்பாட்டில் வாழ்றது தான். அதே வாழ்க்கை தான், ஆனால் அதோட கலர் மட்டும் வேறையா இருக்கு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் மனிதர்களுக்கானது. நாம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழலை அப்படின்னா மனிதர்களாக வாழலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன, எப்படி வாழ்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை நீங்கள் ஃபிசிக்கலி முதல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆன்மீகத்தினுடைய தொடக்கமே உடல் ஆரோக்கியம்தான். உடல் ஆரோக்கியத்திலிருந்து தான் ஆன்மீகமே தொடங்க முடியும். ஏன்னா ஆரோக்கியமாக இருப்பது என்பது மிகவும் எளிமையான காரியம். அதை முதலில் நாம் செய்து முடித்துவிட்டு அதன் பிறகுதான் ஆன்மீகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். நாம் உண்மையான ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கின்றோம் என்றால் நமக்கு எந்த விதமான மருத்துவரோ தேவைப்படக்கூடிய தன்மை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த சுகவீனங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு சுகவீனம் ஏற்பட்டுவிட்டால் மீண்டும் அந்த சுகவீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி படிகளின் அடையாளம். அதனால இது ரொம்ப முக்கியமானது. மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கான ஒரு செயலாக இந்த மெடிடேஷன் நம்ம பார்க்கணும். அண்ட் இப்பவே நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா இதை பண்றதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். இந்த விபாசனா தியான முறையை நீங்க தொடர்ந்து அதுல பயணிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டம் வந்து உங்களுடைய மனம் 2ல் இருக்கக்கூடிய பதிவுகள்ல இருந்து வெளிப்படுறது. அது உங்களை பண்ண விடாது. இதை நான் வந்து மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை. இது இயல்பா இருக்குது. இயல்பா எல்லாரும் லைஃப்லையுமே இந்த ஜேர்னில வரக்கூடிய எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் நீங்க தான் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்த்து போராடி இந்த நிலையில நம்ம வந்து நம்மளை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய தூக்கம் அது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, நம்ம பிசிக்கலி ஃபிட்டா இல்லை, மனம் 2உடைய அந்த அடாவடி போக்கு, தட் இஸ் ஒட்டுமொத்த மனதின் சமநிலையற்ற தன்மை நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய எனர்ஜிஸை வந்து ஹைலி டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வருது. ஸோ தூக்கம் வர்றது ஒரு வகையில நன்மை. ஏன்னா அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல, எனர்ஜி பாடியில, கெமிக்கல் பாடியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இம்பேலன்சஸ் சரி பண்றதுக்கு தியானத்தின் போது வரக்கூடிய இந்த தூக்கம் தான் மிக முக்கியமான தேவை. அதாவது ஒரு நேத்தே நான் வகுப்புல சொன்னேன், நம்ம முதுகெலும்பு நேரா இருந்தா நம்ம ஆக்டிவ் மோட்ல இருக்கோம், நம்ம பாடி புரிஞ்சுக்கும். நம்ம ஏதோ செயல்கள் செய்யறதுக்கான ஒரு தன்மையில இவர் இருக்கிறாரு அப்படின்னு பாடியோட வைட்டல்ச்சி புரிஞ்சுக்கும். ஆனா கண்ணை மூடி இருக்கிறாரே, கண்ணை திறந்து இருந்தா தானே முழுமையான ஆக்டிவ்னஸ். இப்போ முதுகெலும்பு நேரா இருக்குது, ஆனா கண்ணை மூடி இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு நடுநிலை தன்மை. இது வந்து ஒரு டிரான்சிஷன் நிலை, ஒரு ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய ஒரு நிலை.
முதுகெலும்பு நேரா இருக்குது, ஆனா கண்ண மூடி இருக்குது. அதாவது வண்டி ஆன் பண்ணிட்டோம், இன்ஜின் ஆன் பண்ணிட்டோம், ஆனா ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரியான கண்டிஷன். வண்டி ஆன் பண்ணது காரணமே ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் ஆகுறது தானே, ஆனா ஆக்சிலேட்டர் நம்ம காலே வைக்கல. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இது. அப்போ முதுகெலும்பு நேரா இருந்து கண்ணை மூடி இருக்கக்கூடிய நிலை என்பது உள்நிலையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான செயல் நிகழக்கூடிய நிலை. உள்நிலையில் நகழக்கூடிய நல்ல மாற்றம்ன்றதுதான் மனதின் சமநிலை தன்மையை நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஸோ தியானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையே ஒரு சக்சஸ் தான். அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டோம் தானே. அந்த பாயிண்ட்ல நம்ம கன்சிஸ்டண்டா நிலைத்து இருக்கின்றோமே, ஒவ்வொரு நாளும் அந்த நிலையில நிக்கிறோமே. இதுல பிரேயர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரேயர்ஸ் எல்லாமே மனம் 2 சார்ந்த செயல்கள் தான். தியானம் மட்டும்தான் மனதின் சமநிலை தன்மைக்கான செயல் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். இதுல சில மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம். பட் போக போக அது தெரியும். பிரேயர் வேற, பிரேயர் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கே நம்ம மனசு சமநிலை தன்மையில் இருக்கும். கவலையோட பிரார்த்தனை பண்ணணுமா, நன்றி உணர்வோட பிரார்த்தனை பண்ணணுமா? எது நன்மை என்று உங்கள் உள்ளம் சொல்லுகிறது? நன்றி உணர்வோடு. நன்றி உணர்வோடு நீங்க பிரார்த்தனை பண்றதுக்கு மனம் சமநிலை தன்மையில் இருக்கும். அப்போ பிரார்த்தனை என்பது அவசியம். ஆனால் அந்த பிரார்த்தனையை தூய்மையான தன்மையில் செய்வதற்கு மனதின் சமநிலை தன்மை அவசியம். எனவே தியானம் என்பது மனிதர்களுக்கான அதி அவசிய தேவை என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு இயங்கக்கூடிய பொருளுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தேவைதானே. இயங்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் தேவைதானே. உங்களுடைய உடலில், நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இயக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய மனம்தான். ஸோ அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ்? மெயின்டெனன்ஸ்ல 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு விஷயத்த ப்ராப்பரா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா மெயின்டெனன்ஸும் தேவை. தூய்மைப்படுத்துதல் என்பதும் தேவை, அதை சரியாக பயன்படுத்துதல் என்பதும் தேவை. ஒரு காரை நீங்க ஸ்மூத்தா கரெக்டா ஓட்டுனீங்கன்னா அதுக்கான சர்வீஸ் காஸ்ட் கம்மியா தான் வரும். ஆனா சர்வீஸுங்கிறது தேவை. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை, மனசுக்கு தேவை. மனசுக்கான மெயின்டெனன்ஸ் தான் மெடிடேஷன். ஸோ இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி தொடங்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே அப்ளை பண்ணணும். நீங்க நான் சொல்லி கொடுத்த லேர்னிங், அப்ளிகேஷன்ஸ், ரியலைசேஷன். அதுக்கப்புறம் தான் அடுத்த லேர்னிங்க்கே போக முடியும். அதனால இந்த ஒரு அடிப்படை நிலைகளை நாம கத்துக்கலாம். உண்மையிலேயே இந்த பயணத்துல இருக்கணும், தொடர்ந்து அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும்னு நான் சின்சியரா மெடிடேஷன் பண்ணணும்னு விரும்புறேன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான வழிகாட்டல்கள், அடுத்தடுத்த டீச்சிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அவ்வளோதான். இந்த 2 நாள்ல இதை சொல்லித்தரணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ இறைவனர்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அண்டு விமென்ஸ் வெல்னஸ் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக கற்றுக் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டது. ஏன்னா பெண்களுடைய ஆரோக்கியம் என்பது முழுக்க முழுக்க ஆண்களை விட பெண்களுக்கு மனம் சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கெமிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் பேலன்ஸ் தான். நம்ம பாடியில் ஏகப்பட்ட கிளாண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சுரப்பையும், ஒவ்வொரு சுரப்பு நீரை ஒவ்வொரு தன்மையில ஒவ்வொரு சூழல்லையும் சுரந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு ஒழுக்கமான இயக்கத்தை தான் கெமிக்கல் பாடியோட பேலன்ஸ்ன்னு சொல்றோம். இது ஹைலி ரிலேட்டட் வித் அவர் மைண்ட். மனம் எந்த அளவுக்கு சமநிலை தன்மையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு சமநிலையற்ற தன்மையில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஹார்மோனல் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது எல்லாருக்குமே பிசிக்கல் பாடியில ஒரு இம்பேக்ட் ஏற்படத்தான் செய்யும். பட் பெண்களுக்கு அது இன்னும் கூட டீப் இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களோட யூட்ரஸ் சார்ந்த தன்மைகள்ல அதிகமான இம்பேக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஒரு ஸ்லோ டவுன் தான் இது. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்பப்போ மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். இந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சரியா போறோமா, தப்பா போறோமா, ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோமா, எந்த அளவுக்கு சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சேதாரத்தோடையே நம்ம இதே வேகத்துல போயிட்டு இருந்தோம்னா பெரிய சேதாரம் வந்துருமே. அப்போ இடையில ஒரு ஸ்லோ டவுன் பண்ணி செக் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெடிடேஷன். எவ்ரிடே நமக்கு அது தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம மனசுல ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது. அது அன்இமேஜினபிள் டேட்டாஸ் உள்ள இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் மோட்ல தான் இருக்குது. அவங்க தான் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டேட்டா தான் நம்மளை இயக்குது.
அந்த டேட்டா வந்து நம்ம இயக்கத்துக்கு தேவையான ஒரு டேட்டா. அந்த டேட்டா நம்மளை இயக்கக்கூடாது. நம்மளை இயக்க வேண்டிய டேட்டா வந்து உள்ளத்தினுடைய இறை வழிகாட்டல்கள் தான். அதுதான் நம்மளை வழிகாட்டணும், இயக்கணும். அதுக்கு டேட்டா பயன்படுத்தி கொள்ளப்படலாம். ஆனா இந்த டேட்டா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது அப்படின்னா அது மனிதர்களுடைய வாழ்க்கை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு மனதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தூய்மையான மார்க்கம் உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு பொருந்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து இறைவனுடைய அடுத்தடுத்த திட்டங்கள், அடுத்தடுத்த வழிகாட்டல்கள் உங்களுக்கு அமையும். இறைவன் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டே இருப்பான். ஏனென்றால் இறைவன் கருணையாளன், நம்மீது நிகரற்ற அன்பு கொண்டவனாக இருக்கின்றான். எனவே நாம் தொடர்ந்து இறைவழியில் நிலைத்திருப்போம். இந்த வகுப்புல கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். மேடம் கேட்டிருக்காங்க, சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட் ரெண்டுமே வந்து மைண்ட் 1 மைண்ட் 2 கூட கம்பேர் பண்ணலாமான்னு. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டுமே மனம் 2 குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். மனம் 2உடைய ஒரு பாட்டம் லேயர் தான் சப்கான்சியஸ் மைண்ட். மைண்ட் 1ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது உள்ளம், கான்சைன்ஸ், அது இறைவனுடைய செய்திகள் இறங்கக்கூடிய இடம். எந்த மனித தீண்டலும் அதை தீண்ட முடியாது. மனம் 2 தான் சப்கான்சியஸ் மைண்ட். மனம் 2உடைய ஆழமான ஒரு நிலை தான் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த பதிவுகள் டேட்டாலாம் சொல்றதுனால இந்த டேட்டா எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் போகும். நீங்க எந்த டேட்டாவை அடிக்கடி ஆக்சஸ் பண்றீங்களோ அந்த டேட்டா எல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட்ல கூடிய டேட்டா வந்து உங்களை அப்புறம் ஆக்சஸ் பண்ணும். ஸோ சப்கான்சியஸ் மைண்ட், எல்லாமே மைண்ட் 2 தான். மைண்ட் 1 இஸ் யூனிக். சரி சார், இந்த மெடிடேஷன் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஜெர்க் மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஒரு மாதிரி சுறுசுறுப்பான மாதிரி இருக்கு. இது ஆல்ரெடி மெடிடேஷன்ல இந்த மாதிரி 2 தடவை அப்படி ஆயிருந்துச்சு. ஆகலாம். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஒன்றும் இதில் பயப்பட வேண்டாம். பாடியில வந்து ஒரு ஒழுங்கு, ஒரு சீரமைவு ஏற்படுவதற்கான அறிகுறிகளாக கூட இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மைண்டுடைய பேலன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பாடிக்கான உயிரோட்டம் அதிகமாகும். பாடிக்கு அதிகமான உயிரோட்டம் கிடைக்கும் போது பாடி தன்னுடைய இம்பேலன்சஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த ஃபிக்ஸிங்கோட வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி ஜெர்க் வர்றது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு சென்சேஷன்ஸ் எல்லாமே பாடியில உயிரோட்டம் அதிகமானதன் விளைவுகள் தான். அதனால மெடிடேஷன்ல அது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணுமே தவறா போகாது. சரிங்களா? தேங்க்யூ. வாட் இஸ் த ஐடியல் டைம் டியூரேஷன் டு டூ மெடிடேஷன் கேட்டிருக்காங்க. 20 மினிட்ஸ் மினிமம் பண்ணணும். 20 மினிட்ஸ் பண்ணாதான் அந்த மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். மைண்ட் 2உடைய கிளென்சிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஒரு நாளிகை நேரத்தில் தான் இருக்க முடியும். அதனால 20 மினிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த 20 மினிட்ஸ் எப்பெல்லாம் வச்சுக்கலாம்னு எப்போ வேணா வச்சுக்கலாம். ஆனால் பண்ணிடுங்க. ஆரம்பத்தில் 2 வேளை பண்ணுறது நல்லது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை போதுமான, உங்களுக்கே அது வழிகாட்டுதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். இறைவன் நாடினால் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.